முகேஷ் அம்பானி ஒரு நாள் தனது ஸ்டாஃபுடன் ஃபெராரி கார்கள் வரிசையில் ஒரு முக்கியமான வணிக கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் அவர் அமர்ந்திருந்த கார் திடீரென தொழில்நுட்ப கோளாறால் நின்றுவிட்டது. இதனால் அவர் மீட்டிங்குக்கு தாமதமாகிவிடும் என்று கவலைப்பட்டார். அருகில் எந்த மெக்கானிக்கும் இல்லாத நிலையில் அவர் முன்புறம் பார்த்தபோது ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமை கண்டார். உடனே உள்ளே சென்று ஒரு அழகிய காரை பிடித்து, இந்த மாதிரி 6 கார்களை உடனடியாக வாங்குங்கள், மீட்டிங்குக்கு ரெடி பண்ணுங்கள் என்று கூறினார். ஷோரூம் ஸ்டாஃப் ஆச்சரியத்துடன் கேட்டனர், சார், உங்கள் காரில் தான் பிரச்சனை, ஏன் 6 கார்கள்? அம்பானி சிரித்துக்கொண்டே பதிலளித்தார், நாம் 5000 கோடி ரூபாய்க்கு டீல் செய்யும் மீட்டிங்குக்கு போகிறோம். எல்லா கார்களும் ஒரே பிராண்டாக இருந்தால் வேற லெவல் இம்ப்ரெஷன் கொடுக்கும். இதை புரிந்திருந்தால் நீங்கள் இந்தியாவின் பெரிய பணக்காரராகலாம். மேனேஜர் அல்ல. மேனேஜர் மௌனமானார். அம்பானி உடனே 200 கோடி காசோலை கொடுத்து 6 கார்களை வாங்கினார். பின்னர் மேனேஜர் கேட்டார், சார், அந்த ஃபெராரிகளை என்ன செய்வது? ஆண்டிலியாவுக்கு அனுப்பலாமா? அம்பானி பதிலளித்தார், இல்லை, இங்கேயே விட்டுவிடுங்கள். யாருக்கு பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்வார்கள், இல்லையென்றால் மக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். 100 முதல் 200 கோடி நஷ்டமா போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவ்வாறு கூறிய பின் அவர் தனது புதிய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் அமர்ந்து 5000 கோடி டீலுக்கான கூட்டத்திற்கு சென்றார்.